ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் மகிழ்ச்சியை மகுடமாக சூடி வாழ உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பர்களே, திருப்பாடல் 23:1 ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான வசனம். இதை இதயத்துக்குள்ளே வைத்து அனுதினமும் வாழ்வாக்க முயற்சி செய்து கொண்டே இருங்கள். ஆண்டவர் ஒருத்தருக்கு ஆயராக இருக்கும் பொழுது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு குறையும் இருக்காதுன்னு சொல்லுவோம். எனக்கு ஏதும் குறையில்லை. இதை நீங்க சொந்தமாக்கணும். இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து மோசேயை வழிநடத்தும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடத்தினார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடத்தும் பொழுது செங்கடல் இடையே வந்தது, ஆனால் வழி கிடைத்தது. பாலைவனமும் வறட்சியும் வந்தது, ஆனால் உணவும் இறைச்சியும் கிடைச்சது. ஒரு குறை இல்லைங்க. வழிக்கு குறை இல்லை, உணவுக்கு குறை இல்லை, உடைக்கு குறை இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஆயராயிருந்தால் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. ஆகிய ஒரே விஷயம், அவருடைய வழி நடத்துதலுக்கு ஆயிருந்தால் அவருடைய வழி நடத்துதலுக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையிலே வழிகள் திறக்கும். உங்கள் இல்லம் அமைதியின் உறைவிடமாக, ஆனந்தத்தின் இருப்பிடமாக இருக்கும். நீங்கள் அணியக்கூடிய ஆடை உங்கள் உடலுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். நீங்கள் பயணிக்கின்ற வழி ஆபத்தில்லாமல் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் அணியக்கூடிய மிதியடி உங்கள் உடலை தாங்கி உடலுக்கு பதமானதாக, கால்களுக்கு இதமானதாக இருக்கும். ஆகவே அன்பர்களே, ஆண்டவர் வழிநடத்த விட்டு கொடுங்களே. உங்கள் இருப்பிடம் வல்லமையும் அபிஷேகம் நிறைந்ததாய் ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் உடம்பிலே நோய் இருக்கலாம், ஆண்டவரை அனுமதித்தார்கள். அந்த இறந்த சிறுமியின் உள் அறைக்குள்ளே அவள் உயிரோடு எழுந்தாள். உங்கள் வீட்டிலே வெறுமை ஒன்றுமில்லாம இருக்கலாம், காண ஒரு கல்யாண வீட்டிலே ஆண்டவர் அழைச்சாங்க. வெறுமை மாறியது, இனிமை பொங்கியது. ஆக குறை இல்லைங்க. எனக்கு ஏதும் குறை இல்லை. சந்தோஷமாக ஆனந்தமாக சொல்லுங்க, அவர் என் கூட இருக்க, எனக்கு குறை இல்லை. சில பிரச்சனைகள் வரலாம். செங்கடல் வந்தது, பாலைவனம் வந்தது, ரசம் தீர்ந்தது, நோயினால் மரணம் வந்தது. ஆனால் அவமானம் அடைய அவர் விடவில்லை. அவமானப்பட அவர் விடவில்லை. விழுந்து விட அவர் விடவில்லை. அசிங்கப்பட அவர் விடவில்லை. ஆகவே இந்த வார்த்தை பிடிச்சு கொடுங்க, எனக்கு ஏதும் குறையில்லை, எனக்கு ஏதும் குறையில்லை. என்னோட ஆண்டவர் எனக்கு ஆயனாய், எனக்கு அப்பாவாய், எனக்கு நண்பராய், எனக்கு எல்லாமாய் இருக்கும்பொழுது எனக்கு ஏதும் குறையில்லை. அறிக்கையிடுங்கள், வாழ்வாக்குங்கள். ஆண்டவரே, இவர்களோடு நீ இருந்து வழிநடத்துமப்பா. இந்த வார்த்தையை கேட்கின்றவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எல்லாம் நீ மாற்றுவதற்காய் நீர் நிறைவானவர் வரும்பொழுது குறைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொல்லப்படுது. நிறைவான இயேசு உங்கள் வாழ்க்கையின் உள்ளறையிலே வந்து உங்கள் குறைகளை மாற்றி உங்களை நிறை மகிழ்ச்சியை நோக்கி வழிநடத்துவாராக. வாழ்த்துக்கள். ஜெபிக்கிறேன். எனக்காக ஜெபியுங்கள்.